கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 நாளாகமம் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாலமோன் ராஜாவுக்கு தேவன் தரிசனமாகி, உன் விருப்பம் என்ன, உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. இன்றைக்கும் தேவன் உங்களையும் பார்த்து அதான் சொல்கிறாரு, என் அருமையான சகோதரியே, உன் விண்ணப்பம் என்ன, உன் தேவை என்ன, எனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு. பாருங்கள், சாலமோன் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டார். திரளான ஐஸ்வர்யத்தை அவர் கேட்கல, ஞானத்தை கேட்டபொழுது ஆண்டவர் அவருக்கு திரளான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் மகளே, உனக்கு என்ன விருப்பமோ அதை என்கிட்ட தெரிவி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தின் தேவைகளை நான் சந்திப்பேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உன்னை கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்ற கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் தரிசனமாவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வார்த்தையினாலும் பேசுகிற தேவன், வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் தேவன் உங்களோடு பேசுவார். அவரிடத்தில் கேட்டவங்களுக்கு ஆண்டவர் இல்லைன்னே சொல்லலை. அதனால் உங்கள் விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.